ஓகேங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 12 ரிசல்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ இப்போத்தே டேட்டு சொன்னீங்க, அது வரையும் சந்தோஷம்தான். டிசம்பர் 2க்குள்ளே ஆசைப்பட்டோம், அதில் மண்ண வரி போட்டிங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஒரு வேளை இப்போச்சும் கொடுக்குறீங்களே, இன்னுமே விரைவுபடுத்திட்டு தான் இருக்கீங்களா விடைத்தல் திருத்தத்தை? ஓகே. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றன. 15/12/2022 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டம் 2023ஆம் ஆண்டில் 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி 2023ஆம் ஆண்டு அறிவிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் 14 தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தேர்வுகளில் 20 லட்சம் தேர்வர்கள் தோராயமாக கலந்து கொண்டுள்ளனர். தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதோடு 32 தேர்வுகளுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகள் உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளின்படி தோராயமாக 12,500 தேர்வர்கள் பல்வேறு அரசு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர். தொகுதி 2 முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்களின் விடைத்தாட்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும் மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்ததாலும் தொகுதி 2 முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தெரிவு முடிவு அட்டவணை டென்டேட்டிவ் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் குறித்த அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் தொகுதி 2 முதன்மை எழுத்துத் தேர்வு விடைத்தாட்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக விடுமுறை நாட்கள் உட்பட நடைபெற்று வருகிறது. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தம் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்தகைய சவால்கள் இருந்தபோதிலும் தொகுதி 2 தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதியில் வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அஜய் யாதவ், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர். ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். அதாவது நீங்கள் ஒரு டேட்டு கிளியராக எங்களுக்கு கொடுத்துட்டா யாரும் இங்கே வதந்தியே சொல்ல போகிறதில்ல, ஏகப்பட்ட ப்ரிடிக்ஷன்ஸை கண்ட கர்மத்தை பற்றி யாரும் பேச போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இதேமாரி இனிமேல் எங்களுக்கு இந்த டேட்டில் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாதி பேரோட நிம்மதியாக இருப்பாங்க, அடுத்தடுத்த வேலையை பார்ப்பாங்க எல்லோரும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம சொன்ன மாதிரி டிசம்பர் 2க்குள்ள கொடுத்துருக்க வேண்டியதாக. மழை பெஞ்சதால் அவங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரா 12 days எடுத்துக்கிறாங்கன்னே வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஜனவரி 12 ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க, நல்லா பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நல்லது நடக்குன்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 2 விட்டு அதுக்கப்புறம் தான் குரூப் 2 அந்த மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். பை ஃப்ரம் டெக் தி பெஸ்ட்.